சொந்தங்களே வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெற்ற சித்திரை திருவிழா தான். இந்த திருவிழா திருநங்கைகளோட திருவிழா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் மகாபாரதத்தோட இணைந்து இந்த திருவிழாவை நம்ம பார்க்குறோம். அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு போர் தான் மகாபாரத போர். அந்த மகாபாரத போர் தொடங்கும் போது மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நரபலி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நரபலியை கொடுப்பது என்றால் யாரை கொடுக்கலாம் என்று அவர்களுக்குள் ஒரு ஆலோசனை நடக்கும்போது, பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனின் மனைவியர்களில் ஒருவர், அவர் பெயர் நாகக்கன்னி உலுப்பி என்பவர். இந்த அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னி உலுப்பிக்கும் பிறந்த மகன்தான் அரவான். இந்த அரவானை நரபலி கொடுத்து அதன் பின் போரை தொடங்கினால் போரில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையில் அரவானை பலி கொடுக்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒரு நாள் இல்லற வாழ்க்கை நடத்திவிட்டு மறுநாள் அரவான் களப்பலி இடப்படுகிறார். இப்படி அரவானை கூத்தாண்டவர் என்று அழைக்கிறோம். இந்த கூத்தாண்டவருக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகத்தில் ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் மட்டுமே இல்லற வாழ்க்கை நடத்துவதால் இந்த அரவானை திருநங்கைகள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் முதலில் இந்த அரவான் பெயரில் அரவாணிகள் என்று அழைக்கப்பட்டு வந்தனர். பின்னர் தமிழக அரசு அரவாணி என்ற பெயரை மாற்றி திருநங்கை என்று மாற்றி வைத்தது. இருந்தாலும் அரவாணிகள் என்பது ஒரு மோசமான வார்த்தை அல்ல. அது இந்த கூத்தாண்டவரின் முழு பெயரான அரவான் என்பதையே அரவாணி என்று குறிக்கிறது. இந்த கூத்தாண்டவர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும். அதன்படி அந்த கூத்தாண்டவர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு 30 அடி கம்பம் நட்டு அங்கு வைக்கோல் சுற்றப்படும். அருகில் இருக்கக்கூடிய 3 கிராமங்களிலிருந்து அரவானின் சிரசை மட்டும் அங்கே அலங்கரிப்பதற்காக புஜங்கள், மார்பு பதக்கம், அரசிலை, பாதம், கைகள், கயிறு, கடையாணி உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டோம். கொண்டு இப்போ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம்ல, இதே மாதிரி ஒரு பெரிய சிரசு அமைப்பாங்க. இந்த சிரசு தான் அங்கே பிரதானம். அடுத்ததாக கோயிலில் மிகப்பெரிய தேரோட்டம் நடைபெறும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தேரை அலங்கரிக்கிறாங்க. இந்த தேரோட்டத்தை திருநங்கைகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சேர்ந்து இழுத்துட்டு வருவாங்க. முக்கிய வீதிகள் வழியாக வரக்கூடிய இந்த தேர் அருகில் இருக்கிற நத்தம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்கே அலிக்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும். அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கிய நிகழ்வான இந்த அரவான் களப்பலி நடைபெறும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, திருநங்கைகள் தங்களை மணப்பெண்கள் போல் அலங்கரிச்சுக்கிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள்கிட்ட தாலி கட்டிக்கிடுவாங்க. அன்னைக்கு அதாவது அவங்க அரவானையே கணவனாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தாலி கட்டிக்கிடுவாங்க. அந்த தாலி கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் ஒரே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட்டம் பாட்டம்லாம் அவங்களோட இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்களோட அந்த ஆட்டம் பாட்டங்கள் எல்லாமே. அவங்க அந்த களப்பலிக்காக அரவானை இதேமாரி தேரில் அப்படியே அந்த தேரோட்டத்தில் அப்படி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய பூஜை நடக்கும்.
அந்த கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூஜை நடக்கும். அந்த பூஜை நடத்தி முடித்த உடனே அந்த கோவில், அதாவது பாண்டவர்கள் வந்து போரில் வெற்றி பெறுறதுக்காக வேண்டி அரவானை வந்து அங்கே வந்து பலி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சிம்பாலிக்காக என்ன இதுக்காக அந்த பலி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடி அந்த சிரசு இருக்குல்ல, அதை நம்ம அந்த ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம்ல, அந்த சிரஸை வந்து அவங்க வந்து அப்படியே மறுபடி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அரவாணிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களோட அரவான் வந்து இறந்ததை வந்து அவங்க தாங்க முடியாமல் அவங்க வந்து தங்களோட அந்த தாலிகளை வந்து அறுத்து எறிகிறது, அப்புறம் வந்து விதவை கோலம் பூண்டுறது அப்படின்னு அவங்க வந்து கதறி அழுகிறது அப்படின்னு, அது வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சிமயமான ஒரு நிகழ்வாக அங்கே இருக்கும். இந்த அரவான் வந்து அதனால தான் அவங்க வந்து அரவானை வந்து தங்களோட தெய்வமாக நினச்சிட்டு வராங்க. இந்த ஒரு திருவிழா வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடக்கும். நீங்கள் போய் பாருங்கள். அந்த அரவானோட ஆசியையும் வந்து நம்ம பெறலாம். எல்லோரும் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா, மகாபாரதத்து காலத்தோடு இணைந்த ஒரு திருவிழா இது என்பதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.